ஹலோ அண்ட் வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம ப்ளூ அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் பார்க்க போகிறோம். இப்போ ப்ளூங்கிற வேர்டு நவுனாக வருது அப்படின்னா நமக்கு தெரியும், நீல நிறத்தை குறிக்கிற வார்த்தை அது. இப்போ ஹீ இஸ் ட்ரெஸ்ட் இன் ப்ளூ அப்படின்னா அவன் நீலத்தில் உடை உடுத்தி இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ப்ளூங்கிறது நவுனாக வருது, நீல நிறத்தை குறிக்கிறது. அடுத்தது த ஸ்கை இஸ் ப்ளூ. இதுலேயும் நீல நிறம்தான், நீளமாக அப்படிங்கிற வார்த்தை நீல நிறத்தை தான் குறிக்கிறது. இதில் அட்ஜெக்டிவாக வருது, அவ்வளோதான். அட்ஜெக்டிவ். இப்போ ப்ளூ ஸ்கை இப்போ ஸ்கைங்கிற நவுன், அதை குவாலிஃபை பண்ணுற அட்ஜெக்டிவாக ப்ளூங்கிற வேர்டு வருது. அப்புறம் இப்போ நவுனை பார்த்துட்டோம், அட்ஜெக்டிவ் பார்த்துட்டோம். இன்னும் ப்ளூங்கிற வேர்டு அட்ஜெக்டிவாக இன்னும் ஒரு பொருள்பட வரும். என்ன அர்த்தம்னா, ப்ளூ சேட், டிப்ரெஸ்ட், சேடாக, வருத்தம் தோய்ந்த அப்படின்னு அர்த்தம். எப்படின்னா ஃபீலிங் ப்ளூ அப்படின்னு சொன்னோம். ஒய் ஆர் யூ ஃபீலிங் ப்ளூ அப்படின்னா ஏன் வருத்தமாக இருக்கிற அப்படின்னு அர்த்தம். இதுவும் அட்ஜெக்டிவ் தான். ஒரு நவுனுக்கு ஒரு பார்த்துட்டோம், அட்ஜெக்டிவ்க்கு ரெண்டு விதத்தில் நம்ம மீனிங் வருது ப்ளூவுக்கு. இன்னும் ப்ளூ வெர்பாக யூஸ் ஆகும் ஒரு இடத்துல. ப்ளூ வெர்பா வரும்போது என்ன அர்த்தம்னா, ஐ ஹாவ் டு ப்ளூ மை ஷர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீல நிறம் ஆக்குறது, மேக் சம்திங் ப்ளூன்னு அர்த்தம். ஐ ஹாவ் டு மேக் மை ஷர்ட் ப்ளூ. எப்படி இந்த நீல பவுடர் வச்சு இந்த கரைச்சி இப்போ நீலம் முக்குறாங்கல்ல, அதான் நீல சாயத்தில் முக்குறது. அதுதான் முக்குனா என்ன ஆகும், அந்த ஷர்ட் நீலம் ஆகும். அப்போ டு மேக் சம்திங் ப்ளூ, அதுக்கு ப்ளூ. இப்போ ப்ளூயிங் ஆஃப் ட்ரெஸ், ப்ளூயிங் ஆஃப் ஷர்ட். இப்போ நவுன் ப்ளூக்கு நீல நிறம், அட்ஜெக்டிவ் ப்ளூ நீளமான, நீல அப்படின்னு அர்த்தம், அட்ஜெக்டிவ் வருது. அடுத்தது ப்ளூக்கு இன்னொரு அட்ஜெக்டிவாக இந்த ப்ளூ தான் இதில் தனியாக வேற ஒரு அர்த்தம் கொடுக்குது, சேடுன்னு அர்த்தம். இப்படி ஒரு அர்த்தம் உண்டு, ஃபீலிங் ப்ளூ. அடுத்து ப்ளூ வெர்பா வரும்போது நீளமாக்குதல் அப்படின்னு அர்த்தம். இது ப்ளூவுடைய அர்த்தம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நாம் பார்க்கலாம். See you, bye.